ஓம் நமோ நாராயணாய. ஏழுமலையானின் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீவாரி திருமலை திருப்பதி யூடியூப் சேனலில் இன்று நாம் கீழ்த்திருப்பதியில் உள்ள 4 இடங்களில் எங்கெங்கு இலவச தரிசன டோக்கன், அதாவது பெருமாளை தரிசிக்கக்கூடிய தரிசன டோக்கன், கீழ்த்திருப்பதியில் எங்கெங்கு அன்றன்றைக்கு உள்ள டோக்கன் தரப்படுகின்றது என்பதை விளக்கமாக காணலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, கீழ்த்திருப்பதியில் இருக்கிற பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் அருகில் இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் உங்களுக்கு ஃப்ரீ டோக்கன் தருவாங்க. நீங்கள் என்னைக்கு சாமியை தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு முதல் நாள் 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளார ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. யார் தரிசனம் பண்ணுறோன்னு விரும்புகிறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு கையில் ஒரிஜினல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபோன் காப்பியோ இல்லை ஃபோட்டோ காப்பியோ இல்லை ஜெராக்ஸ் காப்பியோ அவங்க ஒத்துக்கிறது இல்லை. எல்லாரோட ஒரிஜினல் ஆதார்ஸும் எடுத்துகிட்டு போய் முதல் நாள் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் உள்ளே போயிட்டு இது மாதிரி ஃப்ரீ டோக்கன் எங்கே தருவாங்கன்னு கேட்டிங்கனாவே யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அந்த லைனில் 8 to 9 நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா விடிய காலம் 2லேருந்து 4 மணிக்குள்ளே கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் தருவாங்க. மேக்ஸிமம் அன்னன்னைக்கு உண்டான டோக்கன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புதுசாக வந்திருக்கிற விவோ சார் இப்போ நிறையா டிக்கெட்டுகள் அதிகம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால ஃப்ரீ டோக்கன் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ்க்கும் நீங்கள் நேரடியாக 8 to 9 போயிடுங்க. உங்களோட ஒரிஜினல் ஆதார்ஸை எடுத்துக்கிட்டு போய் லைனில் நின்னீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மூன்றாவது இடம் பார்த்தீங்கன்னா, அலிப்பிரி நடைபாதை தொடக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ். அலிப்பிரி நடைபாதையில் முன்னாடியெல்லாம் டோக்கன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எந்த விதமான டோக்கன்களும் கொடுக்கப்படுறதில்ல. அதனால் அலிப்பிரி நடைபாதையை நம்பி போக வேண்டாம். பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயே டோக்கனை வாங்கிக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட கார், ஜீப், பஸ் எதில் வேணாலும் போகலாம். இந்த 3 இடத்துலையும் தரப்படுற டோக்கன்களுக்கு நீங்கள் நடந்து போக வேண்டுங்கிற கட்டாயம் கிடையாது. உங்கள் சௌரியம் போல் நீங்கள் போயிடலாம். உங்கள் சௌரியப்பட்ட வண்டியில் நீங்கள் போயிட்டு மேலே போயிட்டு அவங்க கொடுத்துருக்க டைமில் போயிட்டு நீங்கள் தரிசனம் பண்ணலாம். 4வதான இடம் பார்த்திங்கன்னா ஸ்ரீவாரிமெட்டு. ஸ்ரீவாரிமெட்டுக்கு நிறைய பேர் வழி தெரியலைன்னு கேட்குறீங்க. திருப்பதி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்லேயே உங்களுக்கு ஸ்ரீவாரிமெட்டுக்கு தனியாகவே பஸ் இருக்குது. சில நாட்கள் அந்த பத்மாவதி டெம்பிளில் முக்கியமான விசேஷம் இருக்கிற நாளில் அங்கே பஸ்ஸுகளை திருப்பிட்டா உங்களுக்கு ஸ்ரீவாரிமெட்டுக்கு தனிப்பணி பஸ்ஸுகள் இருக்காது. அந்த நாள் பார்த்திங்கன்னா நேராக நீங்கள் ஸ்ரீனிவாச மங்காபுரம் போயிடுங்க. ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் இருந்து ஷேர் ஆட்டோஸ் இருக்குது. ஒரு 15 ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்கள கொண்டு போய் ஸ்ரீவாரிமெட்டு தொடக்கத்திலேயே உள்ள நடைபாதையில் விட்டுருவாங்க. அந்த நடைபாதையிலேருந்து 50வது படிக்கட்டில் உங்களுக்கு விடிய காலம் 6 மணிக்கு தரிசன டோக்கன் தருவாங்க. அந்த டோக்கன் வாங்கினா மட்டும் நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையே நடந்து போய் 1200வது படிக்கட்டில் நீங்கள் நடந்து தான் வந்தீங்கன்னு உறுதி பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கேனிங் பண்ணால் தான் அந்த டிக்கெட் செல்லுபடியாகும். மிச்ச 3 இடத்துலையும் தர டிக்கெட்டுகளில் நீங்கள் நடந்து போகணுன்னு அவசியம் இல்லை. ஸ்ரீவாரிமெட்டில் உள்ள டோக்கன்களுக்கு மட்டும் நீங்கள் நடந்து போனால் மட்டும்தான் அந்த டோக்கன் செல்லுபடியாகும். இந்த 4 இடத்துலையுமே ஒவ்வொரு நாளும் அன்னன்னைக்குரிய டைம் ஸ்லாட் டோக்கனும் மறுநாள் காலையிலேக்குரிய டைம் ஸ்லாட் டோக்கனும் தருவாங்க. வியாழக்கிழமை தவிர. வியாழக்கிழமைக்கு மறுநாள் வெள்ளிக்கிழமைங்கிறனால வெள்ளிக்கிழமை மேலே பெருமாளுக்கு அபிஷேகம் நடக்குங்கிறனால வெள்ளிக்கிழமை காலையில் டைம் ஸ்லாட் டோக்கன் கிடையாது. அதனால் ஃப்ரீ டோக்கன் வாங்க போகிற அனைத்து மக்களும் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த இடங்களில் முதல் நாள் நைட்டு 8 to 9 லைனில் ஜாயின் பண்ணி விடிய காலம் 2 to 4 மணிக்குள்ளார ஓப்பன் பண்ணுற கவுண்டர்களில் அன்னன்னைக்குரிய டைம் ஸ்லாட் டோக்கனையும் வாங்கி தரிசனம் பண்ணலாம். இந்த இடத்துலலாம் கூட்டம் அதிகமாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் லேட்டாக போயிட்டீங்க, ஜாயின் பண்ணால் டோக்கன் கிடைக்கிறது கஷ்டம், டவுட்டு அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க விடிய காலம் 6 மணிக்கு ஸ்ரீவாரிமெட்டுக்கு உள்ள நடைபாதைக்கு போயிடுங்க. ஆனால் அங்கே வாங்குகிற டோக்கனுக்கு மட்டும் நீங்கள் நடந்து தான் போயாகணும். கண்டிப்பாக அதுக்கு தயாராக இருந்தால் மட்டும் போங்க. இது மாதிரி திருமலை பற்றிய தகவல்களை நாங்கள் உடனுக்குடன் தயாராக இருக்கிறோம். நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு திருமலை பற்றிய தகவல்கள் எதனா தேவைப்பட்டோ இல்லை சந்தேகங்கள் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தெளிவான விளக்கங்களை இலவசமாக தருகிறோம். ஓம் நமோ வெங்கடேசாயா.